ஒரு நாள் நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். காலை நேரம், ரொம்ப கூட்டம். எதிரில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, "என்ன சார், இன்னும் பஸ்ஸுல போறீங்க? பைக் கூட வாங்க முடியலையான்னு?" அந்த கேள்வி கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மனசுக்குள்ள ஏதோ சுருங்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனா அப்பவே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்படி நம்ம பத்தி கிண்டலா பேசுறவங்க யாருக்கு தான் இல்ல? உங்க வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கா? யாராவது உங்கள பார்த்து, "உன்னால் முடியாது. நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்ட. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு" சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுங்கள எப்படி கையாள்றதுன்னு பார்க்க போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு கதைய கேளுங்க. எனக்கு ஒரு நண்பன் இருக்காரு. பேரு சுந்தரம். அவருக்கு ஒரு சொந்த அண்ணன். அந்த அண்ணனுக்கு ஒரு பழக்கம். எப்ப பார்த்தாலும் சுந்தரத்த தாழ்த்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. "உன்னால் எதுவும் முடியாது. நீ ஒரு சுண்டெலி மாதிரி. உனக்கெல்லாம் இந்த வேலையா?" இப்படி நெறைய சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சுந்தரம் சின்ன வயசுல இருந்து இத கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல தன்னம்பிக்கையே இல்லாம போயிட்டார். ஒரு நாள் நான் சுந்தரத்த பார்த்து கேட்டேன். "சுந்தரம், உங்க அண்ணன் உங்கள பத்தி இப்படித்தான் சொல்லுவாரா? உண்மையிலே நீங்க அப்படித்தானா?" அவர் தலை குனிஞ்சுக்கிட்டு சொன்னார். "அவர் சொல்றது எனக்கு உண்மை மாதிரி தான் தோணுது சார். அவ்வளவு வருஷமா கேட்டு கேட்டு நானும் அப்படித்தான்னு நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் நம்மள்ல பல பேரோட பிரச்சனை. இன்னொருத்தர் சொல்றத நாம நம்ப ஆரம்பிச்சுடுறோம்." இப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்லட்டுமா? எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காங்க. வயசானவங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு வழக்கம். யார்கிட்டயும் நேரடி சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஒரு முறை ஒரு ஆள் அவங்கள பார்த்து, "உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு" கிண்டலா கேட்டாராம். சித்தப்பா உடனே சொன்னாராம், "ஆமாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ரொம்ப நன்றியா இருக்குன்னு" கேட்டாராம். அடுத்த நிமிஷமே அந்த ஆள் உம்முன்னு முழிச்சுக்கிட்டே எழுந்து போயிட்டாராம். இது ஒரு சிறப்பான சம்பவம் தான். ஆனா, இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. கேள்வி கேட்பது அதுதான் நம்ம கையில இருக்கிற சக்தி. நாம கத்துறதுக்கு தயாரா இருக்கணும்னு காட்டுற ஒரு அடையாளம். இப்ப இன்னொரு கதைய கேளுங்க. இது கொஞ்சம் சென்டிமென்ட்டா இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. பேரு மைதிலி. அவளுக்கு ரொம்ப நல்லா பாட வரும். பள்ளிக்கூட விழாக்கள்ல எல்லாம் பாடுவாங்க. ஆனா, அவ வகுப்புல ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஏனோ தெரியல, மைதிலினா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும், "உன் குரல் உலக்கையா இருக்கு. நீ பாடாத. உனக்கெல்லாம் பாட வராது. நீ பாடும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க." இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தா. மைதிலி மெதுவா பாடுறதையே நிறுத்திட்டா. யாருக்கும் தெரியாம தனக்குள்ளேயே ஒடுங்கி போனா. அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் தன் பொண்ணு இப்படி இருக்காங்கன்னு. ஒரு நாள் அவங்க மைதிலிய கட்டி பிடித்துக்கிட்டு மெதுவா கேட்டாங்க. "என்னாச்சு மைதிலி? ஏன் இப்போ பாடுறதில்ல? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமே." மைதிலி கண்ணீரோட சொன்னா, "அவ என்ன பாட வேணான்னு சொல்லிட்டாம்மா. என் குரல் நல்லா இல்லையாம். எல்லாரும் சிரிக்கிறாங்களாம்." அம்மா ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. அப்புறம் மைதிலியின் கன்னத்த கொஞ்சம் தொட்டுக்கிட்டே சொன்னாங்க, "மைதிலி, நீ பாடும்போது உனக்கு என்ன தோணுது? சந்தோஷமா இருக்கா?" "ஆமாம்மா, எனக்கு பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." "அப்போ பாடும்மா. அவ சொல்றது அவளோட கருத்து. நீ பாடுறது உன்னோட வாழ்க்கை. நீ பாடும்போது உனக்கு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். உன் குரல் ரொம்ப அழகானதும்மா. யாருக்காகவும் உன் கனவு விடாதே." இந்த வார்த்தைகள் மைதிலிக்கு புது தெம்பு கொடுத்துச்சு. மறுபடியும் பாட ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் அவ பாடக் கற்றுக்கொண்டு, இன்னைக்கு ஒரு பிரபல பாடகியாக இருக்கா. பல ஸ்டேஜ்ல பாடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு சம்பவம் சொல்லணும். அந்த பொண்ணு எப்பவும் மைதிலிய தாழ்த்தி பேசிக்கிட்டு இருந்தவ, ஒரு நாள் மைதிலி கிட்ட வந்து கண்ணீரோட மன்னிப்பும் கேட்டா. "ஐயோ! எனக்கு அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு மைதிலின்னு" கேட்டுச்சாம். மைதிலி அவள கட்டிப்பிடிச்சு மன்னிச்சுட்டேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க. நம்மள யாராவது திட்டுறப்போ, நாம 2 விஷயத்த பார்க்கணும். 1, அவர் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? 2, அவர் நம்மள ஏன் இப்படி சொல்றார்? சில பேர் நம்மள வளர்க்கறதுக்காக சொல்லுவாங்க. அது விமர்சனம். அத நம்ம வரவேற்கலாம். ஆனா, சில பேர் நம்மள தாழ்த்தி காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. அது அவமானம். அதை நம்ம தூக்கி எறியலாம். உதாரணத்துக்கு, யாராவது உங்களுக்கு இந்த வேலை சரியா வரலன்னு சொன்னா, அது விமர்சனமா? அவமானமா? அவர் சொல்லும் விதத்தில் தான் இருக்கு. அன்பா சொன்னா விமர்சனம், கோபமா சொன்னா அவமானம். அன்பான விமர்சனத்த வாங்கி நம்மள மேம்படுத்திக்கலாம். ஆனா, அவமானத்த மட்டும் வாங்கி மனசுல வச்சுக்க கூடாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்.
இது எனக்கு என் குரு சொல்லிக் கொடுத்தது. ஒரு முறை என் குரு ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா திட்டினாரு. ஏதோ காரணம் வச்சு அவருக்கு என் மேல கோபம். அவர் என்னவெல்லாமோ சொன்னாரு. கேட்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என் குரு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் குருவ பார்த்து கேட்டேன், "குரு இவ்வளவு மோசமா திட்டுறாங்க. உங்களுக்கு கோபம் வரலையான்னு?" குரு சொன்னாரு, "ஒருத்தர் உனக்கு பரிசு கொடுக்க வராரு. நீ அத வாங்கலன்னா, அது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டாரு." நான் சொன்னேன், "அவங்க கிட்டயே தான் இருக்குங்க குருன்னு" சொன்னேன். குரு சொன்னாரு, "அதே தான். அவர் கொடுக்கிற விஷயத்த நீ வாங்கலன்னா, அது அவர்கிட்டயே தங்கிடும். நான் அவர் சொன்னத கேட்டேன். ஆனா வாங்கல. அதனால அது அவர்கிட்டயே இருந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. மௌனம் அது பலவீனம் இல்ல. அது பக்குவம். எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க." இப்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயத்த சொல்லப் போறேன். ஆனா இது ரொம்பவே வேலை செய்யும். நம்மள தாழ்த்தி பேசுறவங்க மேல நமக்கு கருணை வரணும். ஆமாங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா யோசிங்க. அவங்க மனசுல நிறைய விஷம் நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்குள்ள பொறாமை, கோபம், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதைத்தான் அவங்க நம்ம மேல கொட்டுறாங்க. அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்ல. ஒரு தடவ ஒரு பிசினஸ்மேன் என்கிட்ட வந்து சொன்னாரு, "சார், என் பார்ட்னர் என்ன ரொம்பவே மோசமா பேசுறாரு. நான் என்ன பண்ணுவேன்?" நான் அவர பார்த்து கேட்டேன், "அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு யோசிச்சு பார்த்தீங்களா?" அவர் கொஞ்சம் யோசிச்சார். அப்புறம் சொன்னார், "அவரால அவருடைய பிசினஸ் நல்லா நடத்த முடியல. அவர் மகன் சரியா படிக்கிறதில்ல. அதனால வீட்லயும் பிரச்சனை. அவருக்கு இப்போ எல்லாமே பிரச்சனையா இருக்கு." நான் சொன்னேன், "அப்ப அவர் உங்ககிட்ட காட்டுற கோபம், அது உங்க மேல உள்ள கோபம் இல்ல. அது அவர் வாழ்க்கையில இருக்கிற விரக்தியோட பிரதிபலிப்பு. அவர் உங்க மேல கோபப்படல. அவர் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கத்தான் உங்கள பேசுறாரு." அவருக்கு உடனே புரிஞ்சுது. அடுத்த முறை பார்ட்னர் பேசும்பொழுது, அவர் சிரிச்சுக்கிட்டு, "என்ன சார், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எப்படி இருக்கீங்கன்னு?" அன்பா கேட்டாராம். அடுத்த நிமிஷமே அந்த பார்ட்னர் அழுதுட்டாராம். அவருக்கு யாருமே அப்படி கேட்டதே இல்லையாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சுருக்கமா சொல்றேன். முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனா பயப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு பெரியவங்களா இருந்தாலும், அவங்க சொல்றது தப்புன்னா, "எனக்கு இது சரின்னு படலன்னு" அமைதியா சொல்லலாம். உங்க கருத்த மரியாதையா சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாலும் நீங்க சொன்னது உங்க மனசுல இருக்கும். 2 பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு நெனைச்சா, அது நம்ம நேரத்த வீணடிக்கும். சில சமயம் மௌனமா இருப்பது சிறந்த பதில். அது நீங்க பலவீனம்னு அர்த்தம் இல்ல. நீங்க பக்குவமா இருக்குன்னு அர்த்தம். 3, உங்க வெற்றி தான் உங்க பதில். ஒருத்தர் உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்க என்ன ஆகணும்னு நெனச்சிருக்கீங்களோ, அத ஆகுங்க. உங்களோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு சிறந்த பதில். நீங்க பெரிய ஆளானப்புறம் அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்கள யாராவது தாழ்த்தி பேசியிருக்காங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி உணர்ந்தீங்க? அத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் அனுபவத்த படிக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இன்னும் சில பேருக்கு இந்த வீடியோ உதவும்னு நெனச்சா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வரட்டும். சில சமயம் ஒரு சின்ன உதவி கூட யாரோ ஒருத்தரின் வாழ்க்கைய மாத்திடும். நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன அழுத்துங்க. அடுத்த வாரம் இன்னொரு அற்புதமான வீடியோவுடன் வரேன். அதுவரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் நீங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை. வார்த்தைக்கு வலி இருக்கும். ஆனா, அது உங்கள வரையறுக்க முடியாது. நீங்க பெரியவங்க, நீங்க சிறப்பானவங்க. நீங்க யாரோட பேச்சுக்காகவும் உங்க கனவுகள குறைச்சுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.